2015 நடந்த ஒரு சின்ன அதிசயத்த தான் வந்து இப்போ இங்கே ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். 2013 அக்டோபர் மாதம் ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட திருமணம் ஆன டைம்ல இருந்தே வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து குழந்தை நிற்க மாட்டுது. உடம்புல ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தோன்னா, உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல. ஆனால் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு தைராய்டுன்னு ஒரு விஷயம் வருது. அதுக்கான மெடிக்கேஷனும் எடுக்கிறா, தைராய்டும் குறையுது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த பொண்ணால் கன்சீவ் ஆக முடியல. ஸோ குழந்தைன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க வந்து பிளான் பண்ணி தான் கல்யாணமும் பண்ணுது. குழந்தை நிற்க மாட்டுது ஆனா. அப்போ இதில் இந்த பொண்ணுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறா, அவங்களோட தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர ட்ராவலிங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தயவுசெய்து புட்லூரம்மன் கோயிலுக்கு போங்க. மனம் உருகி அவங்கக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக இந்த 2015 உங்களுக்கு குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு 2015 ஜனவரி 1ஆம் தேதி புட்லூரம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. புட்லூரம்மன் கோயிலில் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு புடவை போட்டு போகிறா. புடவையோட முந்தானியை வச்சு நம்ம கீழே உட்காரணும். அம்மனோட பாதத்தில் நம்ம கொண்டு போய் கொடுக்குற எலுமிச்சை பழத்தை வைக்கப்படும். அந்த எலுமிச்சை பழம் தானாக உருண்டு உங்கள் மடியில் வந்து நிற்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், வெளியில் இருக்க நந்திக்கிட்ட போய் உட்காந்து சாப்பிட்றணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணும் வந்துட்டு அவளோட மடியில் என்ன பண்ணுறா, எலுமிச்சை பழத்தை வாங்கிடுறா. வாங்கிட்டு வெளியில் போய் சாப்பிடலாம். அதில் 2 வளையலையும் ஒரு வேப்பிலை காம்பியும் சேர்த்தே கொடுக்குறாரு அந்த ஐயர். ஸோ வலையில் போட்டுக்கலாம், வலையில் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தை போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணவரோட வெளியில் வரா. ஸோ வெளியில் வந்து அந்த முந்தானி இப்படி திறக்கிறா. 2 வளையல் இருக்குது, ஒரு வேப்பிலை காம்பு இருக்குது. ஆனால் வந்து அந்த குங்குமம் நிறைஞ்ச அந்த மஞ்சள் எலுமிச்சை பழம் வந்து மிஸ் ஆகுது. பொண்ணு ரொம்பவே வெக்ஸ் ஆகுறா. என்னடா இதுன்ற மாதிரி. எனக்கு குழந்த வரனே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா 3/4 மணி நேரமாக அழுகிறா. 3/4 மணி நேரத்தில் ஒரு 6, 7 தடவை அந்த முந்தானியை எங்கே போயிடுச்சின்னு சொல்லி திறந்து பார்க்குறா. இல்லாத எலுமிச்சை பழம். 9ஆவது தடவை குழந்தையே தேவையில்லை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. முந்தானி இப்படி பார்க்குறா. கடைசியாக ஒரு தடவை இல்லாத எலுமிச்சை பழம் அங்கே நிற்கிது. சந்தோஷப்படுறா. அப்படி எல்லாம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க அவளோட சந்தோஷத்தை. அவ்வளோ சந்தோஷப்படுறா. போய் அந்த சந்தோஷத்தோடு அந்த எலுமிச்சை பழத்தையும் நந்தி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் கிட்ட இது மாதிரி ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக ஷேர் பண்ணி வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறா. சேர்ந்து அடுத்த 2 வாரத்தில் பீரியட்ஸ் சளி போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப் டெஸ்ட் எடுத்தால் கன்ஃபர்மேஷன் ட்ரிப்பு பாசிட்டிவ்னு வருது. எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க. அக்டோபர் 30ஆம் தேதி உங்களுக்கு குழந்த பிறக்குன்றாங்க. அதே மாதிரி அதே வருஷம் அக்டோபர் 30ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான ஆம்பளை குழந்தையும் பிறக்குது. ஸோ இதுதான் அந்த அம்மாவோட ஒரு பெரிய அதிசயம் அந்த பொண்ணு வாழ்க்கையில். அந்த பொண்ணுனா யாரும் இல்லை, நான் தான் அது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம். ஸோ நம்பிக்கையோடு அந்த அம்மா கோயிலுக்கு போங்க, கேட்டது கிடைக்கும்.